மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ஐபிஎல் 2025ஓட ரீடென்ஷன் பத்தின அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரப்போகுது. இன்னைக்கு இல்ல நாளைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூஸஸ் வந்து காலையிலேருந்தே வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து அன்அஃபிஷியலா ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் செய்யப்பட்டிருக்கு. ஆப்வியஸ்லி ஒரு மாசம் இல்ல 2 மாசத்துக்கு முன்னாடிலேருந்தே இந்த நியூஸ்லாம் பெருசா பேசப்பட்டுக்கிட்டு இருக்குதா. ஆனா அந்த அஃபிஷியல் அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி காத்திருந்து அது வரவே இல்ல. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா எப்பா இன்னும் 2 நாள்ல வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வந்து பாத்தீங்கன்னா தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்து இந்த நியூஸை பிரேக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ ஒரு சில விஷயங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா சில ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல இருக்கு. டோட்டலா 5 ரீடென்ஷன் சொல்லியிருக்காங்களாமா. 5 ரீடென்ஷன் அப்படிங்கிறதுலயும் 3 இந்தியன் 2 ஃபாரின் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகுது. இப்போ ஒரு டீம் இப்போ சிஎஸ்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுல 5 ரீடெயின் தான் பண்ண முடியும். அதுல 3 இந்தியன் இருக்கணும், 2 ஃபாரின் ஆப்ஷன் வந்து கண்டிப்பா இருக்கணும். நீங்க 4 இந்தியனோ இல்ல 3 ஃபாரின் ஆப்ஷன்லாம் வந்து பண்ண முடியாது. அதே நேரத்தில் 5 ரீடென்ஷன் கண்டிப்பா பண்ணியே ஆகணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. மேக்ஸிமம் 5 ரீடென்ஷன். நீங்க 5 ரீடென்ஷன் வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். ஒரு ஆளை பண்ணலாம், இல்ல 2 பேரை பண்ணலாம், இல்ல 3 பேரை பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனா மேக்ஸிமம் பண்ணக்கூடிய இந்தியன் ஆப்ஷன் 3 பேரா இருக்கணும். இப்போ ஒரு டீம் 3 இந்தியனை ரீடைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சாரி 3 ரீடைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த 3 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 இந்தியனா இருக்கலாம். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் 2 இந்தியன் 1 ஃபாரினர், அப்படி இல்லைன்னா 2 ஃபாரினர் 1 இந்தியன் அப்படி இருக்கலாம். சோ இப்போ என்ன கணக்கு அப்படின்னா டோட்டலா மேக்ஸிமம் 5 ரீடென்ஷன். ஓகே, அதுல ஃபாரின் பிளேயர்ஸ் 2 பேர் தான் அதிகபட்சமா பண்ணலாம். அண்ட் அதே நேரத்தில் இந்தியன் பிளேயர் 3 பேர் தான் அதிகபட்சமா பண்ணலாம். சோ நீங்க எப்படி வேணாலும் இந்த ரீடென்ஷனை மாத்தி போட்டுக்கலாம். 1 இந்தியன் 1 ஃபாரினர் அப்படி கூட 2 பேரை பண்ணலாம். சோ இதுதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி ஒரு பெரிய குண்டு போடுற விஷயமா என்ன வந்திருக்கு அப்படின்னா ஆர்டிஎம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிஎம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரைட் டு மேட்ச் கார்டு. அதாவது ஒரு சில பிளேயர்ஸை நம்மளால வந்து எடுக்க முடியல, ரீடைன் பண்ண முடியல அப்படின்னா அவங்கள ஆக்ஷன்ல விட்டு அவங்க வந்து ஒரு டீம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆர்டிஎம் காட்டி வாங்கிக்கிறது தான். அது மேல நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா ஒரு டீம் போட்டி போடுவாங்க, கஷ்டப்பட்டு போட்டி போட்டதுக்கப்புறம் இன்னொரு டீம் வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ணி எடுத்துட்டு போறதெல்லாம் கரெக்டான இது கிடையாதுன்ட்டு நிறைய முன்னாள் பிளேயர்ஸ் லைக் நம்மளோட ரவிச்சந்திரன் அஸ்வின்லாம் கூட சொல்லியிருந்தாரு. ஸோ நான் அப்பயே வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆர்டிஎம் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா உங்களுக்கு எத்தனை பேர் 5 ரீடென்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு ஆர்டிஎம் வேற அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா உங்களோட கோர் டீம் அப்போ அப்படியே தான் இருக்கும், ஸ்பிளிட்டே ஆகாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஆர்டிஎம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அன்அஃபிஷியலி இப்போ சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இதுதான் ரூலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல் கமிட்டி சைட்லேருந்து அஃபிஷியலா வரும். இல்லைன்னா மேபி இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்கு கூட வரதுக்கு நிறைய சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ 5 ரீடென்ஷன் அப்படிங்கிறப்போ உண்மையிலுமே செமையா இருக்க போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு டீமுமே எந்தெந்த 5 பிளேயரை ரீடைன் பண்ணுவாங்கங்கிற வீடியோ நாளையிலேருந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கும். அண்ட் இன்னைக்கு கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு நண்பர், என்னன்னா ப்ரோ நீ டெய்லி வீடியோ போடுறேன்னு தான் சொல்றேன் ஆனா போடவே மாட்டேங்கிறேன்ட்டு. எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைங்க, ரொம்ப மோசமான உடல்நிலை ஸ்டேஜ் அடைஞ்சிட்டேன் நான். எஸ், திருப்பி ரெக்கவர் ஆகி வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அண்ட் ஆகிக்கிட்டே இருக்கேன், அண்ட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் வீடியோஸ் போட முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்டு இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புது அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கிடச்சிருக்கு. அது என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறதையும் வரிசையாக வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அண்ட் இந்த ஐபிஎலோட ஆக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசம்பரில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் ஒரு சில நிறைய குழப்பங்கள்லாம் வந்து இதில் இருக்குது. என்ன மாதிரி அதெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. அது அஃபிஷியல் அப்டேட் தான் வரணும். ஏன்னா இந்த அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அது எப்படி இருக்க போகுது. ஏன்னா டோட்டலா 3 இந்தியன் பிளேயர் ரீடைன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல ஒரு அன்கேப்டு பிளேயர் இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸும் இப்போ பெருசா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அது என்ன அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாதான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும். அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த வரையும் ஒரு வீடியோ வந்துடும். அப்புறம் ஏன்டா இப்போயே வீடியோ போட்ட அப்படின்னா இது இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இது உங்களுக்கு இவ்வளோதான், இதுதான் கடைசி இதுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் சரி இப்போயே வீடியோவில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் பார்க்கலாம் நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா இருக்கீங்க இந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாளையிலேருந்து டெய்லி 5 வீடியோ இறக்கிக்கிட்டே இருப்பேன். தொடர்ந்து எல்லா வீடியோ பாருங்க, எல்லா வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட் உங்களுக்கு சந்திக்க போறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜே மணி அண்ட் அஃபிஷியலி ஐ எம் பேக்.